பாம்புக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நண்பர்களுக்கு இந்த குரியகோசரங்காவி பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச ஒரு டாபிக் லோகத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படி பெரியவாகிட்டு பெரிய ஒரு தடவை குடிநாதன்ட்ட பேச ஆரம்பிச்சேன். உனக்கு தெரியுமோ, முன்னாலெல்லாம் விரல சுடிக்கினா புதுத்து கேட்கும், அது தெரியும் பெரியவானுக்கு அப்படின்னு குடிநாதன். இப்பெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. வலது கண் தெரியல, இடது காது கேட்கல, கை சொடுக்க முடியல, காலில் சக்தி இல்லை அப்படின்னு தன்னுடைய முதுமையின் இயலாமையை பத்தி வந்துடா போல மாமனியர் பேசிட்ட போது அவருக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு வீணானது தோணிச்சு. அந்த ரீதியில பெரியவா இந்த லோகத்தை ரட்சிச்சுட்டு இருக்கிற மாதிரி தன்னுடைய சரீரத்தையும் ரட்சிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றத தவிர எனக்கு ஒன்றும் தோணல அப்படின்னாரு. பெரியவா பெரிய குற்ற உணர்வை காட்டுவது போல என்னமோ லோகத்தை நான் தான் ரட்சிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி நீங்களாம் சொல்றேன். நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன்? வெளிநாட்டுல 2 பிளேன் கிராஷ் ஆகி நிறைய பேர் போயிட்டா, அதை என்னால காப்பாற்ற முடியல. என்னமோ என்னமோ லோகத்து குரு அப்படிலாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வருத்தமா சொல்றதை கேட்டுட்டு மனசு ரொம்ப கசிஞ்சு போயிடுச்சு. எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. லோகரக்ஷகர் அப்படின்னு சொன்ன லோகம் போற்றுவதாக அதை பூர்ணமாய் ஏத்துக்கிற தகுதி எங்கிட்ட இருக்கா உள்ளதா அப்படின்னு தன்னைத்தானே சுயப்படுத்த செஞ்சு கொள்ற உலகத்தை எங்கோ நடந்த அசம்பாவியத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தன்னால முடியலையே அப்படின்னு தன்னுடைய மன உளுத்துல வெளிப்படுத்துற இந்த மகா ஞானியனுடைய எக்கச்சக்க பண்பு வீணாத அப்படியே மதக்க வச்சிருது. மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம்.